பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசும்படியாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள் இப்போது பேசப்படும். கேட்கிற தெய்வ ஜனங்கள் அத்தனையருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தை காண்பீர்கள். கர்த்தர் நம்மோடு பேசுவராக. ஆமென். ஷபரபா ஷபரபுரிய நமகசி. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, நீ பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டான். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தெய்வ ஜனமே, கேட்கிற தேவனுடைய அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்ரஹாம் பெண்டகோஸ்தே சர்ச் மூலமாக இந்த செய்தி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இது வேத வசனத்தை கேட்கிற ஜனங்களுக்கும், வேத வசனத்தை நின்று அதை ருசி பார்க்குற பிள்ளைகளுக்கும் இது கிரியை செய்யும். இது திரும்ப வராது என்று வேதம் சொல்கிறது. முதல் வசனம், தலைப்பு வசனம் நாம் கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன எழுதிருக்கு பார்ப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் தேவ சாயலாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சாயல்னா என்ன அர்த்தம்? நம் மனிதர்கள் இந்த பூமியில் எத்தனையோ படைப்பை நாம் பார்க்கிறோம். மிருகங்கள் படைப்பு, ரொம்ப எல்லா ஜீவன்கள், மீன், எல்லா ஆடு மாடுகள், பூக்கள், புழுக்கள், இப்படி பல படைப்புகளை தேவன் படைச்சிருக்கிறார். ஆனால் மனுஷனை தம்முடைய சாயலாக, தேவ சாயலாக சிருஷ்டித்தார். அதுவும் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சாயல்னு என்ன சொல்றோம்? நீ தான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை தேவனுடைய போல தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த சுபாவம் அவனுக்குள்ளே இருக்கும். அந்த சுபாவத்தில் வந்த ஆதாமு தான் அந்த சுபாவத்தை இழந்து போகிறார். அவர் தேவ சாயலாக இருந்த, க்ளோரி பாடியாக இருந்த அவர், அந்த ஆதாம், ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் படைத்த 3வது இடத்துல, கிழக்கே என்னும் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை தேவ சாயலாக படைத்தங்க தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால, அவர்கள் தேவ சமூகத்து வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்களை தேவன் சொன்னார். அந்த ஆதியாகமம் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். என் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் உன் மனைவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால், எல்லா வார்த்தைக்கும் மனைவிக்கு கீழ்ப்படிய ஆண்டவன் இல்லை. சில வார்த்தைகளை ஆண்டவர் அனுமதிக்கலை. காரணம், முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஆதாம் விழுந்து போகவில்லை, ஏவாள் விழுந்து போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நம்மிடத்தில் என்ன பேச, நீ தேவசாயல், நீ தேவனுடைய பிள்ளை,
நீ யாருக்கும் அடிமை கிடையாது. நீ ராஜாதி ராஜனுடைய பிள்ளை. நீ யாருக்கும் அடிமை கிடையாது. நீ யாருக்கிட்டும் கை நீட்டி நீ ஒன்றும் வாங்கக்கூடாது. நீ தான் மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிற ஒரு தேவசாயல். ஆண்டவர் இந்த பூமியில் அந்த தேவசாயலாக இருந்த அந்த தேவசாயலை இந்த ஆதாம் இழந்து போனபடியினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து உன்னிய நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போச்சு என்று சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் இன்றைக்கி மனுஷர்களுடைய வாழ்க்கையில் குருடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள், வியாதியில், ஆக்சிடெண்ட்டில் மரணம், குடும்பத்துக்குள்ளே பொறாமை, போட்டி, இதெல்லாம் அந்த மனுஷனுக்குள்ளே ஏறிட்டு இப்போ கெட்டு போயிட்டாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சாயலாக இருந்தவர்கள் கெட்டு போனார்கள். இங்கே ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 3:16 ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கெட்டு போகக்கூடாது. அவன் கெட்டு போகிற பாதையில் வந்தாச்சு. குடும்பத்துக்கு விரோதமா, அண்ணன் தம்பிக்கு விரோதமா, தாய் தகப்பனுக்கு விரோதமா வந்தாச்சு. யாரும் தாய் தகப்பன் சொல்ல கேட்கறது இல்லை. நம்மளை பெற்று வளர்த்தாங்களே அப்படிங்கிற சொல்ல கேட்கல. ஆனால் அந்த மனுஷன் எங்கே வந்து விழுந்துட்டான்? சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் 40ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சங்கீத புத்தகத்தில் ஊளையான சேற்றில் மனுஷன் கிடக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஊளையான சேற்றில், படுகுழியில் அந்த மனுஷன் வந்து விழுந்திருக்கிறான். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை யார் கேட்காம கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ அவங்க படுகொலிக்கு வராங்க. விழுந்துட்டாங்க படுகொலியில். அவங்க தூக்குறது யார்? அவங்க படுகொலியில் இருக்கிறது அவங்களுக்கே தெரியல. பாருங்கள், 40:2 எழுதியிருக்கு, பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எங்கிருந்து? படுகுழியிலிருந்து. படுகுழிக்கு எப்படி போனேன்? படுகுழினா என்னது? பயங்கரமான ஊளையான சேற்று. நீங்கள் அதே வசனத்தில் நீங்கள் சங்கீதம் 51 அதில் சங்கீதம் 51 5ஆவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறாரு? இதோ நான் துர்க்கணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். துர்க்குணம், பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இந்த பூமியில் ஆண்டுடைய வார்த்தை கேளாமல் வாழுகிற ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய அந்த வயிற்றுக்குள்ளே தான் நம்ம ஊழையான சேற்று குணங்கள், துர்க்குணம் என் தாயின் வயிற்றிலிருந்தே எனக்கு இருக்கு. இன்னொரு சின்ன குழந்தையுடைய பொம்மை இன்னொரு குழந்தை தூக்கிட்டு போகுது, ஓடுது, பிடுங்குது, அடிக்குது. யார் சொல்லிக் கொடுத்தா? இந்த தாய் தகப்பன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது இரத்தத்திலே தொடர்ந்து வருது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறார். சின்ன உதாரணமாக அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறதுல, ஒரு தாயின் கருவில் இருந்தே ஒரு சப்பானியை கொண்டு வந்து தேவாலயத்தில் வைக்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் எழுதிருக்கு பாருங்க. அதில் 3 என்ன இருக்கு பாருங்க? ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்கே தாயின் வயிற்றிலிருந்தே ஒரு சப்பானி, 2 காலும் நடக்க முடியாது. அவனை அங்கே தேவாலயத்தில் சுந்தர், எனக்கு அழகான தேவாலய கோல்டன் கேட்டு, அந்த கேட்டுக்கு முன்னால் பிச்சை எடுக்க வச்சிருக்கு. தேவசாயல் பிச்சை எடுக்க பாருங்க. அங்கே அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இந்த தேவாலயத்துக்கு யாரெல்லாம் வராங்க போகிறாங்க அவங்ககிட்ட காசு வாங்கணும். ஆனால் இந்த சீனை மாற்றுவதற்காக, இந்த சீனை, இந்த தேவ செயலுக்கு இந்த சப்பானியா இருக்கிற மகனை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் சிலுவையில் இறங்கி வந்திருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் தம்முடைய 12 சீசர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்னுடைய மரணத்தை நினைவுறும்படியாக இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23, 24வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், என்னை நினைகூரும்படி இதை செய்யுங்கள். கர்த்தருடைய பந்தி, அந்த பந்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை தெரிவிக்கிறது. இந்த மரணம் நம்ம எல்லாரும் செத்து போய், நம்ம ஆத்மாவில் செத்து போய் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்து மனசாட்சி இல்லாத வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, நிர்வாணமாக வாழ்ந்த நம்மை, கோபத்திலும் எரிச்சலிலும் வாழ்ந்த நம்மை ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அவர் சிலுவையில் அடிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவும்படியாக அவர் வாலிப வயசில் அவர் ஞானஸ்தானம் எடுத்தது 30 வயசு, 33 வரை ஊழியம் செய்து அந்த கடைசி நாட்களில் அவர் சிலுவையில் தொங்கும்போது, நல்லா கவனிங்க, அவர் இளம் ஒரு வாலிபன். அந்த துடிதுடிக்கிற இரத்தத்தில் காலில் ஆணி அறையுதாங்க. ஒரு சின்ன கருவாடு முள் குத்துனா கூட நமக்கு எப்படி வலிக்கும். 15, 20 இன்ச்சு அந்த ஆணியை எலும்பில் அடிக்கிறாங்க. 2 காலை ஒன்றா வச்சு, அதுக்கு பிறகு 2 கையில் அடிக்கிறாங்க, தலையில் முள் வேறு அடிக்கிறாங்க. அவங்க உடம்புல, ஏசப்பா உடம்புல 40 அடிக்கு 1 அடி கொடையா 39 அடி சவுக்கு அடி. அந்த சவுக்கையில் உள்ள ஊக்கு, மீன் பிடிக்கிற முள் மாதிரி அதுலேருந்து அந்த உடம்பை பிச்சு எடுத்து அந்த உடம்பு பூரா அந்த உழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வயலில் ஒரு நிலத்தை இப்படி உழுவாங்க, அதே போல் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரத்தை உழுதார்கள். எதுக்கு தெரியுமா? அந்த சப்பானியை ஆண்டவர் தூக்கும்படியாக. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சப்பானியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் யாருடைய சப்போர்ட் இல்லை, கையை நீட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த சப்பானிங்கிற அந்த வார்த்தையை மாற்றும்படியாக என் ஆண்டவர் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய பந்தி நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறது. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதை வாங்கி குடியுங்கள், இது என்னுடைய இரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை புசிக்கிறவன் மரிப்பதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தேவனுடைய ஒரு சத்தத்தை இன்னைக்கு நாம் கேட்கும்போது பாருங்க, அந்த யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 53 சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தை நீ சாப்பிடலன்னா உனக்குள்ள உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. இந்த ஜீவன் ஆதாம் ஏவாளை தேவன் மண்ணினால் உருவாக்கும் போது அந்த 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் மண்ணில் மனுஷனை சிருஷ்டித்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினான், அவன் ஜீவ ஆத்மாவா ஆனான். அந்த ஜீவ ஆத்மாவை அவன் கீழ்ப்படியாமல் போனதுனால, மனைவியின் சத்தத்துக்கு அவன் செவி கொடுத்ததுனால அவன் அந்த சுவாசத்தை, அந்த ஜீவ சுவாசத்தை இழந்து போனான். அந்த ஜீவ ஆத்மா அந்த இடத்துல மரித்து போனது. மரித்து போன கடந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். இது உண்மைங்க. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் கீழே சிந்துது. சிலுவையில் அடிச்சிருக்கிறாங்க, இரத்தம் சிந்துது. ஆனால் ஒரு வாயோடு சத்தம் கொடுக்கலையே. நம்மன்னா லேசாக அடிக்கல யார் அப்படின்னு சத்தம் கொடும்ல. வேதம் சொல்கிறது, ஒரு ஆடு எப்படி மயிறு கத்திரிக்கணுக்கு முன்பாக சத்தம் விடாது இருக்குமோ அதை போல் இயேசு கிறிஸ்து வாயில் அந்த சத்தம் வரலைங்க. எல்லாத்தையுமே சோதனையை சகிச்சார். உங்களுக்காக, எனக்காக சப்பானியாக கடந்து அந்த புழுதியில் கிடக்கிறவனை, அந்த குப்பையில் கிடக்கிற சிறுவனை தூக்கும்படியாக என் இயேசு உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். சொல்லப்பட்டு பாருங்க, இந்த மாமிசத்தை யார் புசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவன் இருக்குமா, இதை புசிக்காதவங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி நாளில் எழுப்புகிற அந்த தேவ சாயல், என்னுடைய ஜீவனை, இழந்து போன ஜீவனை மறுபடி கொடுக்கிற அந்த தேவ சாயல்
இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிலுவையில் இரத்தப்பட்ட சிந்தின அந்த இரத்தத்திலையும் அந்த அவருடைய சரீரத்திலையும் அந்த நித்திய ஜீவனை அவனுக்கு மனுஷனுக்கு தேவன் கொடுத்து அவனை மறுபடியும் ஜீவ ஆத்மாவாக உருவாக்கி அவனை தேவ சாயல கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் இந்த பாடுகளை பட்டிருக்கிறார். இந்த மாதிரி கஷ்டங்களையும் பாடுகளையும் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இறங்கியிருக்கிறாருங்க. நீங்கள் எங்கே ஓடுறீங்க? பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சோம், ரிட்டையர்டு பணம், சமாதானம் இருக்கா? வீட்டில் சமாதானம் இருக்கா? இவ்வளோ சம்பாதிச்ச பிள்ளைகளுக்கு போட்டிங்களே, பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? அப்படி என்ன செஞ்சிட்டீங்க பெருசா? இதுதான் கிடையாது, சமாதானம் இல்லைங்க. சமாதானம் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறது. கடைசி நாளில் எடுப்பேன்னு சொல்லிட்டாரே, நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாரே, இதை தானே நமக்கு சம்பாதிக்கணும், இதை தான் சாப்பிடணும். இதில் தான் ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. அந்த மகிமை உள்ள தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ இதை சம்பாதி, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை சம்பாதி. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத குடும்பத்தில் கணவன் வேலைக்கு போகும்போது அவர் மனைவியை வீட்டில் போட்டு பூட்டி போட்டு போயிடுவார். சாயங்காலம் வந்து திறப்பார். அவருக்கு ஒரு குறையே இல்லை, கொடுக்கல. ஆனால் குழந்தை இல்லைங்கிற ஒரு கோபம் உண்டு அந்த ஐயாவுக்கு. அவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? பூட்டி போட்டு போயிடுவார். ஆனால் ஒரு சர்ச்சில் உள்ள ஒரு பாஸ்டர் போய் அந்த வீட்டுக்கு அந்த கதவுக்கு கீழே கூடி ட்ராக்ஸ் போட்டார். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார், இந்த அட்ரஸுக்கு சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு போட்டு. அந்த அம்மா அந்த அட்ரஸை கையில் வச்சுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பக்கத்து வீட்டு அம்மா கூட சேர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு அவர் வீட்டில் இருக்கிறார். போயிட்டு வந்தவொடனே கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தவொடனே வீட்டுக்கு வந்து, நீங்கள் ஏதாவது நல்ல காரியம் செஞ்சால் உங்களை போட்டு கொடுக்குற ஆள் இருப்பாங்கள்ல, அந்த பக்கத்தில் ஒரு அக்கா வந்து, உன் மனைவி தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டாளா, என் மனைவி ஞானஸ்தானம் எடுத்துட்டாளா, என்கிட்ட கேட்காம எப்படி எடுத்தா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கார் அவளை 2 அடி அடிச்சிருக்கிறாரு. எனி ஞானஸ்தானம் எடுப்பியா, எனி ஞானஸ்தானம் எடுப்பியா? அந்த அம்மா சொல்லிருக்கு, எனி ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டேன், நான் இது வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் எடுத்துட்டேன், இனி எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த வாரம் போகும்போது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் தாராங்களாம், ரத்தம் தாராங்களாம், நான் போகிறேன் அப்படின்றாங்க சர்ச்சில். அப்போ அந்த ஐயா சொல்லுகிறாரு, எனக்கு நான் காது குத்துலன்னு நினச்சிட்டு காது குத்துறியா? இயேசு கிறிஸ்து எப்போ செத்தாரு? அவர் எப்பவுமே மறித்து போனார். அவருடைய சரீரத்தை இப்போ எப்படி தர முடியும்? ஐயோ, போதகர் பொய் சொல்ல மாட்டார், அவர் உண்மை சொன்னார், நான் தருவேன் அப்படின்னு சொன்னார். இவருக்கு ஒரு பக்கம் கோபம், மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு, அருவாளை தூக்கி டேபிளில் வச்சுட்டார். நீ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிற, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சரீரத்தை வாங்கிட்டு வரல, இன்னைக்கு உனக்கு அருவா அடி தான், முன்னங்கையிலனாலும் உன்னை அடி வாங்க போகிறேன்னு சொல்லி அனுப்பிட்டார். அங்கே போனவொடனே ஃபாதர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த ரொட்டியை பிச்சு கையில் கொடுத்துட்டார். இது இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், வாங்கி பூசிங்கள்னு சொன்னார்ல. இந்த அம்மா சொல்லிச்சு, ஏசப்பாவுடைய அந்த உடம்புல உள்ள கறி தருவாங்கன்னு நினச்சா என்ன சப்பாத்தி ரொட்டியை தராங்க அப்படின்னு பக்கத்து அம்மாட்ட பேசியிருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். அப்படியா? இந்த அம்மா மனசில் சொல்லிச்சான், வீட்டுக்காரன் இன்றைக்கி நம்மளை நல்லா அடித்து கொள்ள போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியை கையில் கொண்டுட்டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. திராட்சை ரசத்தை குடிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் கேட்டார்ல, நீ வரும்போது எனக்கு ஆண்டவருடைய சரீரங்க காமிக்கணும். இந்த அம்மா கையில் பொத்தி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருக்காங்க. அவர் என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? வாங்க, கையை நீட்டு, கையில் நினைச்சிருக்க இயேசு கிறிஸ்துவோட சரீரம் காமி அப்படின்னு அருவாளத்துக்கு நிற்கிட்டு இருக்காரு, கோமா நிற்கிறாரு. அந்த கையை விரலாம் நிறுத்து பார்க்கும்போது கையில் ரொட்டி இருக்கு. அப்படி நினச்சிட்டு அந்த அம்மா திறக்கவே இல்லை. அந்த அம்மாவுக்கு தெரியும் இது ரொட்டி அப்படின்னு, அந்த அம்மாவுக்கு தெரியும் இது ரொட்டி. ஆனால் அந்த அம்மா கையை நிறுத்து எடுத்து பார்க்கும்போது ஒரு கறி துண்டு அப்படி துடிச்சிட்டுங்க. அந்த அம்மா பயந்து கீழே போட்டாங்க. அந்த ஐயா அலறிட்டாரு,
என்ன நீ இங்கே கரித்துண்டு கொண்டு உயிர் இருக்குதா, இதுக்கு இது உள்ள உயிர் இருக்குதா? அவங்க 2 பேரும் ஆண்டவர் இயேசுவே நாங்கள் பாவின்னு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த சரீரத்தை பார்த்து கத்தி அழுதுருக்குறாங்க. அந்த அழுத அன்னைக்கு கொஞ்ச நேரம் கழித்து அது ரொட்டியாக மாறிட்டுங்க. இது நடந்த சம்பவம் ஒரு ஊரில் ஊழியக்காரங்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க, அந்த வாரிசுகள் இருக்கிறது. ஆனால் அந்த ரொட்டியை தூக்கிட்டு பாஸ்டர்கிட்ட அவங்க போயிருக்கிறாங்க. 2 பேரும் சொல்லியிருக்கிறாங்க, என் பாஸ்டர் ஐயா, இந்த ரொட்டியை தான் நான் கொண்டு போனேன், ஆனால் வீட்டில் போன உடனே இவர் அறுவாலை தூக்கிட்டுன்னு இப்படி நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட அந்த சரீரமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்து 2 ஆண் குழந்தைகளை பெற்று ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தி கிடச்சிது. ஆனாலும் கர்த்தர் இந்த வசனத்தோடு உங்கள்கிட்ட பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம், அந்த சப்பானி அந்த வெளியில் பிச்செடுத்தவன்ட இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ண அந்த பேதுரும் யோவானும் அந்த சப்பானி கையை பிடிச்சு தூக்கி விட்டார்கள். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நில்லே. அவனுடைய நொண்டி நொடக்காக இருந்த எலும்பு வளைஞ்சிருந்த அதெல்லாம் சரியாயிட்டுங்க. அந்த பையன் துள்ளி குதிச்சு அந்த பேதுருவோடு கூட யோவானோடு கூட அவன் தேவாலயத்துக்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே தேவாலயத்தில் என்னது? கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் சிறியவனை தூக்குகிறவர், எளியவனை தூக்கி விடுகிற பிரபுகளோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவனை நான் ஆராதிக்கிறேன். இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த இயேசு வரப்போகிறார். இந்த இயேசு வரப்போகிறார். இந்த மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இந்த ஞானஸ்நானம் பெற்று இந்த கர்த்தருடைய அப்பத்தை, இந்த கர்த்தருடைய திராட்சரசமாகிய இந்த இரத்தத்தையும் யார் குடிக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகம் போக முடியும். நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். அவங்க தான் பரலோகம் போக முடியும். அவர் இன்னைக்கும் சொல்வார், இதில் நித்திய ஜீவன் இருக்கிறது, கடைசி நாட்களில் எழுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் இதன் மூலமாக மையப்படும். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை கொண்டு இந்த அருமையான கர்த்தருடைய பந்தியை குறித்து பேசும்படியாக நீ உதவி செய்தீர். இதை ஆண்டவரை பானம் பண்ணுகிறவர்களும் இதை புசிப்புகிறவர்களும் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாட்களில் நான் அவர்களை எழுப்புவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டும். கர்த்தரே ஆவியானவர். மனுஷன் தேவசாயல், நீந்தான் தேவசாயல், நீந்தான் தேவனுடைய மகன். இதோ அந்த இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்து உன் கண்ணுக்குள்ள அவர் கண்ணாக இருப்பார். அந்த மகிமை இந்த கடைசி நாட்களில் எல்லா பிள்ளைகளும் தேவன் இறங்குவார். சாட்சி எழும்பும் தேவனாக மையப்படும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.